என் பேர் ரமேஷ்குமார். பிரணவ் ஸ்தானத்தில் ஜூலை மந்த் 21 டேஸ் பிரம்ம முகூர்த்த சாதனா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த சாதனா பார்த்தீங்கன்னா எர்லி மார்னிங் 4:30 AM பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து 21 டேஸ் ஆன்லைனில் ஜூம் கிளாஸ் வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸோட மெயின் பர்பஸ் வந்து கர்மா கிளென்சிங்காக தான் இந்த கிளாஸ் நடத்துனாங்க. ஸோ அந்த கர்மா கிளென்சிங் பண்ணுறதுக்கு தேவையான எக்ஸசைசஸ், சூரிய நமஸ்கார், அப்புறம் சில டெக்னிக்ஸ் +21 டேஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பெரிய அட்வான்டேஜ் வேணால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 21 டேஸும் 4:30 கிளாஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கர்மா கிளென்சிங் பண்ணும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது. யூஸ்வலாக பாரமாக இருக்கும், ரொம்ப அழுத்தம் இருக்கும். ஸோ அந்த கர்மா கிளென்சிங் ஆக ஆக வந்து லைட் வெயிட் மைண்டு, டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒரு லைட் வெயிட்டு தெரிஞ்சது. அப்புறம் வந்து நல்ல மென்டல் கிளாரிட்டி ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ஸ், கர்மா வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிருக்குன்ட்டு அந்த மனசில் நல்ல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது. ஏன் இந்த ப்ரோக்ராம் பெனிஃபிட் எல்லோரும் அட்டென்ட் பண்ணணும் நான் சஜஷன் பண்ணுவேன்னா, கர்மாவை யாரும் தொட மாட்டாங்க. ஃபஸ்ட் கர்மாவை யாரும் தொடவும் மாட்டாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். அதை கிளென்சிங் பண்ணுறதுக்கும் சொல்ல முன் வர மாட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக இன்னொருத்தர் கர்மா டச் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. கர்மா ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு மெயின் அப்ஜெக்டிவே கர்மாவை வந்து கிளென்ஸ் பண்ணுறது தான். ஏன் கர்மா ஒருத்தர் கிளென்ஸ் பண்ணிக்கணும்னா, கர்மாவை கிளென்ஸ் பண்ணால் தான் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். எவ்வளோ கர்மா நம்ம கிளென்சிங் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து லைஃப் வந்து நகரும். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹியூமன் லைஃப் வந்து ஒரு 10 மில்லியன் இயர்ஸ் எடுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் டிவைன் கான்ஷியஸ்னஸ் போகிறதுக்குன்னு சொல்லி நார்மலாக. பட் நம்ம அது அவ்வளோ தொலைவு வந்து அது வந்து ரொம்ப காலகட்டம். பட் இந்த ஜென்மத்தில் இந்த டைம்லேயே ஸோ இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும்போது அந்த ஆக்சிலரேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கர்மா வந்துட்டு மினிமைஸ் ஆகி ரெடியூஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்மளோட இந்த லைஃப் இந்த ஜென்மத்திலே நம்மளோட பிறவி வந்து எல்லா அப்ஜெக்டிவ் மெட்டீரியல் லைஃப்பும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, அது வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேஷன் ஆகும். நல்லா உணர முடியாது. பர்சனல் லைஃப்லையும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி, ப்ளஸ் வந்து ஒர்க் லைஃப்லையும் சரி, அந்த வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிது. ஸோ இது போல் மற்றவங்களும் இந்த கிளாஸை அட்டென்ட் பண்ணணுன்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.